Hello friends, welcome to PHP Tamil tutorial part 23. Achino இப்போ வந்து நம்ம வந்து break and exit அப்படின்ற ஒரு கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் break அப்படின்றத எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து அதையே இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் காட்டுறேன். நான் வந்து அந்த ஃபார் லூப்பில் யூஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபார் லூப்பில் நான் ஃபஸ்ட் வந்து இனிஷியலைஸ் அதை வேல்யூ வந்து இனிஷியலைஸ் பண்ணிடுறேன். போன கிளாஸில் தான் ஃபார் லூப் பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாகவே இப்போ வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். வேல்யூ வந்து அசைன் பண்ணிட்டேன். இப்போ வந்து அந்த ஐயோட வேல்யூ வந்து லெஸ் தென் 10 இருக்கிற மாதிரி வச்சிடுறேன். அப்புறம் மறுபடியும் அதுக்கான எக்ஸ்பிரஷன் வந்துடுறேன். சாரி ஐ ++ இது என்ன பண்ணும் அப்படின்ட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இப்போ வந்து என்னோடய ஃபங்க்ஷன்ஸ்லாம் எழுத போகிறேன். எக்கோ அப்படின்னு போட்டு வெல்கம் டு நான் ஆல்ரெடி பண்ண மாதிரி தான் மூவ் பண்ண போகிறேன். டபுள் கொட்டேஷன் உள்ளார என்ன எழுதுனாலையும் வந்துடும் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து நான் மறுபடியும் ஒரு இதை யூஸ் பண்ணுறேன். ஏன்னா தெளிவாக தெரியட்டும். ஒரு டைமும் நான் பண்ணிகிட்டு இருந்தால் அது உங்களுக்கு வெறுப்பேற்றுற மாதிரி ஆயிரும். ஸோ ஒன்று வந்து இதை முடிச்சிடுறேன். இதில் வந்து ஒரு இஃப் கண்டிஷன் நான் யூஸ் பண்ணுறேன். இது எப்படி நம்ம பார்த்தோன்னா ஃபார் லூப்பில் இஃப் கண்டிஷன் கூட யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இது. ஸோ டபுள் ஈக்குவல் போட்டு ஒரு 5 அப்படின்னு நான் கொடுக்குறேன். அது கீழே அது கண்டிஷன் வந்து 2 வச்சுன்னா பிரேக் பண்ணிவிடு அப்படின்ற மாதிரி. இப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட ஃபார் லூப்பிங் வந்து முதல்ல நம்ம வேல்யூ அசைன் பண்ணதுனால 0 எடுத்துகிட்டு இங்கே செக் பண்ணோம். கண்டிஷன் வந்து 2 ஆகிறதுனால கீழே வந்து வெல்கம் டு ஃபஸ்ட்டு வேல்யூ என்னவோ 0 அப்படின்னு போட்டு அப்புறம் அடுத்தது வந்து கீழே வரும் இஃப் கண்டிஷனுக்கு வரும். இஃப் கண்டிஷன் வந்து தண்ணி i = 5 அப்படின்னு இருக்கும். 0 = 5 போது ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ மறுபடியும் மேலே போகும். அதேமாரி கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும். நம்மளுக்கு 5 அப்படின்னு எப்போ வருதோ அதாவது இன்க்ரிமெண்ட் வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு 5 எப்போ வருதோ அப்போ வந்து பிரேக் பண்ணிவிடு அப்படின்ட்டு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தோன்னா ஏன் இங்கே வந்து எரர் காட்டுச்சுன்னா இங்கே வந்து வெல்கம் டூன்னு போட்டேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் எந்த டாட்டும் வைக்கல. ஸோ கன்கார்டினேஷன் யூஸ் பண்ணும்போது தான் இது வந்து ஒட்டுக்கா ஜாயினிங்காக வரும். ஸோ அதனால தான் இப்போ நான் வந்து சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்திருக்கும். நான் மறுபடியும் ரெஃப்ரெஷ் கூட பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வெல்கம் டு 0 வெல்கம் டு அப்படின்ட்டு 5 வரையும் வந்திருக்கு. நம்ம கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 10 அப்படின்றது. ஏன் 5 நின்றுச்சு அப்படின்னா அந்த 0 அந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு இஃப் வந்து ட்ரூ ஆகும்போது பிரேக் பண்ணும். பிரேக் பண்ணும்போது நம்ம எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அப்படியே அதோட பிரேக் பண்ணிவிட்டு வந்துடும். ஸோ அதுக்காக தான் இதே நான் 7 கொடுத்தேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுற பாருங்கள். பார்த்திங்கன்னா 7 வரை வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து இஃப் வந்து யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து நான் இன்னொரு மெத்தட் அதாவது எக்ஸிட் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஸோ நான் இதை கேன்சல் பண்ணிடுறேன். அந்த எக்ஸிட் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா பிரேக் சொல்ல போனால் அதுவும் பிரேக் மாதிரி தான். ஆனால் அதுக்கும் இதுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸஸ் இருக்குது. அது என்னன்ட்டு நான் சொல்கிறேன். இந்த எக்கோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஹலோ அப்படின்னு எழுதிடுறேன். அப்புறம் மறுபடியும் இன்னொரு எக்கோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். வந்து வேர்ல்டு அப்படின்னு எழுதியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா சாரி இங்கே எக்கோ போடல. நான் இதை சேவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா பிரேக் அண்ட் எக்ஸிட் அப்படின்ட்டு ஹலோ வேர்ல்டு அப்படின்னு வந்திருக்கு தெரியுதுங்களா. ஸோ இப்போ இந்த ஹலோ வேர்ல்டு அப்படின்னு வந்திருக்கு. இப்போ நான் வந்து இந்த எக்ஸிட் கமெண்ட் வந்து நான் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸிட்னு யூஸ் பண்ணிட்டு நான் சேவ் பண்ணுறேன். ரெண்டுத்துக்கும் சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா ஹலோ அப்படின்னு மட்டும்தான் வந்திருக்கு, வேர்ல்டு வரல. அதாவது இந்த எக்ஸிட் கமெண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா எந்த ஒரு ஃபங்க்ஷன் நம்ம ரன் பண்ணிகிட்டு இருந்தாலையும் எக்ஸிட் கமாண்டை நம்ம பார்த்தோன்னே அந்த ப்ரோக்ராமை அதோடு நிறுத்திட்டு நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகிடும். அதுக்கப்புறம் எது இருந்தாலும் அது வந்து நம்ம ரீட் பண்ணாது. ஸோ அதுக்காக தான் எக்ஸிட் யூஸ் பண்ணுறோம்.
பிரேக் கமாண்டை கூட நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்ல. ஏன் நம்ம எக்ஸிட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பிரேக் கமாண்ட் வந்து கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகும்போது தான் அது வந்து பிரேக் பண்ணிவிட்டு வந்துடும். பிரேக் பண்ணிவிட்டு உடனே வந்து வெளியே வந்துடாது. அடுத்தது வந்து என்ன நம்ம எழுதியிருக்கோமோ அதுக்கு வரும். ஆனால் எக்ஸிட் அப்படி இல்லை. நம்ம எக்ஸிட் கொடுத்ததோடனே அது நம்ம என்ன கமாண்ட் கொடுத்துருந்தாலும் சரி, என்ன ரூல்ஸாக இருந்தாலும் டேரெக்டாக நம்மளுக்கு வந்து எக்ஸிட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த எக்ஸிட் வந்து யூஸ் பண்ணுறோம். அது என்ன நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த பிரேக் அண்ட் எக்ஸிட் வந்து நீங்கள் ரீகால் பண்ணி பாருங்கள். அடுத்த கிளாஸ்லேருந்து பார்த்தோன்னா ஆரே பற்றி பார்க்க போகிறோம். ஆரேவிலேருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்க போகிறோம். அது வந்து ஒரு முக்கியமான கான்செப்டும் கூட. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.